ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 26, 27 and 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இஸ்ரேல் நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெசட் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெசட் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி சில கண்ட்ரிஸோட பார்லிமெண்ட்லாம் எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்லிமெண்ட் தான் அழைக்கிறாங்க. ஜெர்மனியை பந்தஸ்டாக், அமெரிக்கா காங்கிரஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. டென்மார்க் பொக்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஜப்பான் டயட். அந்தந்த நாட்டுகளோட நாடாளுமன்றம் எந்தெந்த பெயர்ல அழைக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இது மேக்சிமம் மேட்ச் அப்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெசட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணமாக பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த இஸ்ரேல் நாட்டோட நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்காரு. அதனால தான் இஸ்ரேல் நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெசட் என்று அழைக்கப்படுகிறது. இவர் உரையாற்றினதுனால கிடையாது. அங்க நார்மலாவே அவங்களோட நாட்டில் நாடாளுமன்றம் நெசட் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய அரசியல் தலைவர் பிரதமர் மோடி. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய அரசியல் தலைவர் பிரதமர் மோடி. இஸ்ரேலோட பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் நெதன்யாகு. அடுத்து பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டில் தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்? நல்லக்கண்ணு அவங்க தான் பார்த்தோம்னா தகைசால் தமிழர் விருது பெற்றாங்க. இதோட பார்த்தோம்னா அரசு கிட்ட இருந்து, அதாவது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், என்ன நிதி வந்தாலும் அதை அரசுக்கே திருப்பி தந்துருவாரு. அப்படி இல்லைன்னா மக்களுக்கு திருப்பி செஞ்சிருவாரு. அப்படிப்பட்டவர் தான் பார்த்தோம்னா நல்லக்கண்ணு. இவர் பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தாரு. இவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமசாமி கருப்பாயி. இவர் என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1925 டிசம்பர் 26 பிறந்தாரு. 4 சகோதரர்கள் 5 சகோதரிகள். இவரோட சேர்த்தோம்னா மொத்தம் 10 பேர். பெருந்தலைவர் காமராஜரால வளர்க்கப்பட்டவர் தான் பார்த்தோம்னா இந்த நல்லக்கண்ணு அவங்க. இவங்க பார்த்தோம்னா திருநெல்வேலி சதி வழக்கில் சிறை சென்றவர். எந்த வழக்குல சதி வழக்குல சிறை சென்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி சதி வழக்குல சிறை சென்றவர். இவர் சமீபத்தில் இறந்துட்டாரு. அதனால அவரை பத்தின முக்கியமான விஷயத்த பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியா இஸ்ரேல் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன? 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. அடுத்து 2027ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி எத்தனை சதவீதமாக உயரும் என EY எக்கனாமி வாட்ச் ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6.8% முதல் 7.2% வரை உயரும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2026-27 நிதியாண்டில் 7.2% உயரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த நாடு ஜோபி ஏவியேஷனால் இயக்கப்படும் ஊபர் ஏர் விமான டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? எந்த நாடு ஜோபி ஏவியேஷனால் இயக்கப்படும் ஊபர் ஏர் விமான டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? துபாய், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்க துபாயில் தான் பார்த்தோம்னா ஊபர் ஏர் விமான டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்த இருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 1 முதல் எந்த வகை பெட்ரோல் விற்பனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? எத்தனால் கலப்பு பெட்ரோல் தான் பார்த்தோம்னா கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 20% எத்தனால் கலந்த E20 ரக பெட்ரோலை குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் தரத்தில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். ஆக்டேன் அப்படின்றது என்ன அப்படின்னா பெட்ரோல் அதிக அழுத்தத்திலும் சீராக எரிவதை குறிக்கும் அளவீடு தான் இந்த ஆக்டேன் அப்படின்ற தர அளவீடு. இப்போ எத்தனால் கலப்பு பெட்ரோல் அது எத்தனை சதவீதம் கலந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 20% எத்தனால் கலந்த E20 ரக பெட்ரோலை குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் தரம், அந்த தரம் முக்கியம். எவ்வளவு ஆக்டேன் தரம்? 95 ஆக்டேன் தரத்தில் மட்டுமே விற்பனை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் போது இன்ஜினுக்குள் எரிபொருள் சீரற்ற முறையில் எரிந்து தேவையற்ற சத்தத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த 95 ஆக்டேன் தரம் அப்படின்றது இந்த சிக்கலை தடுத்து இன்ஜினை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எத்தனால் அப்படின்றது கரும்பு, சோளம் மற்றும் தானியங்கள்ல இருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இதனால விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமும் அதிகரிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனடாவினுடைய பிரதமர் யார்? மார்க் கார்னி. அவங்க தான் 4 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்திருக்காங்க. கனடாவினுடைய பிரதமர் யாரு? மார்க் கார்னி. அடுத்து பார்த்தோம்னா பிரதமர் மோடிக்கு இஸ்ரேலின் உயரிய விருதான எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? நெசட் பதக்கம் தான் வழங்கியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய உயரிய விருதான நெசட் பதக்கம் பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அதிக பின் தொடர்வோரை கொண்ட உலக தலைவராக உருவெடுத்துள்ளவர் யார்? பிரதமர் மோடி அவங்க தான். இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடியை தாண்டி இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவினுடைய பிரதமர். அவர் பார்த்தோம்னா 4.32 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு.
இந்தோனேஷியாவை சேர்ந்த பிரபோவோ சிபியான்டோவோ அவங்க வந்து பார்த்தோம்னா 1.5 crore. லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா அவங்க வந்து பார்த்தோம்னா பிரேசிலோட அதிபர், அவங்க வந்து பார்த்தோம்னா 1.44 கோடி வந்து வச்சிருக்காங்க. ஏர்டோகன் அப்படின்றவங்க துருக்கியோட அதிபர், அவங்க வந்து பார்த்தோம்னா 1.16 கோடி வந்து ஃபாலோவர்ஸாக வச்சிருக்காங்க. அடுத்து குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழ் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம். இது வந்து பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். இதை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர், அதாவது சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து இயற்றப்பட்டது. பாட்டுடை தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சேக்கிழார். இதை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவங்க தான் வந்து இயற்றியிருக்காங்க. இது இரண்டுமே வந்து சிற்றிலக்கியங்கள். அடுத்து வாயு சக்தி என்ற போர் பயிற்சியில் எந்த ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகிறது? S-400 அப்படின்ற ரக ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்படுது. இந்திய ராணுவம் சுதர்சன சக்கரா என்று அழைத்து வருகிறது. இந்திய ராணுவம் வந்து இந்த ரக போர் விமானங்களை சுதர்சனா சக்கரா அப்படின்ட்டு அழைத்து வராங்க. இதை ரஷ்யாவின் அல்மோஸ் அண்டே நிறுவனம் தயாரித்துள்ளது. இது வந்து சுமார் 600 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்குகளையும் இந்த ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அழிக்கின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அல்மோஸ் அண்டே நிறுவனம் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளையும் இந்த ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அழிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட எந்த ஹெலிகாப்டரில் குரூப் கேப்டன் நயான் சாந்திலால் பஹிவாவுடன் குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டார்? பிரசாந்த் ஹெலிகாப்டர் அப்படின்ற ஹெலிகாப்டர்ல தான் வந்து குரூப் கேப்டன் நயான் சாந்திலால் பஹிவாவுடன் வந்து குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆல்ரெடி 2023 சுகோய் 30 அப்படின்ற ஹெலிகாப்டர்ல பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 2025 ரஃபேல் போர் விமானத்தில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இந்த 2026 பிரசாந்த் ஹெலிகாப்டர்ல வந்து அவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. நடப்பு 2025-26 நிதியாண்டின் 3வது காலாண்டில் அக்டோபர் டிசம்பர் இந்திய பொருளாதாரம் எவ்வளவு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது? 7.8% அதாவது 7.8% வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை அளித்துள்ளது? சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்படின்றவங்கள தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்க கொலிஜியம் வந்து பரிந்துரை அமைச்சிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இவர். மார்ச் 5 MM ஸ்ரீவத்சவாவோட பணி வந்து நிறைவு பெறறதுனால இவரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தேர்வு செய்கிற உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதிகள் எல்லாரையுமே 2 மாதங்களுக்கு முன்பாகவே எந்த நீதிமன்றத்துக்கு, அதாவது எந்த மாநிலத்தோட நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்களோ அதில் வந்து பார்த்தோம்னா 2 மந்த்துக்கு போய் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களோட பீரியடில் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கேஸ்லாம் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. இவர் வந்து 2 மாதம் வந்து ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் அதாவது அப்பாயிண்ட் பண்ணுற உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி எல்லாரையுமே வந்து 2 மந்த்துக்கு ப்ரையராகவே வந்து அந்தந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பி என்னென்னன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.